வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பிரியா நாதுரை. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மணிப்பூர் கலவரம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுடன் முதல்வர் பிரேன் சிங் ஆலோசனை. வன்முறையில் ஈடுபடுவோரை கண்டதும் சுடுமாறு மணிப்பூர் ஆளுநர் உத்தரவு. கர்நாடகத்தில் பாஜக அரசின் ஊழல் கொள்கைகளால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்துவிட்டது. பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. திராவிட மாடல் என்ற ஒன்று இல்லவே இல்லை. காலாவதியான ஒரு கொள்கையை தூக்கிப்பிடிக்கும் அரசியல் கோஷம் மட்டுமே என ஆளுநர் ஆர் என் ரவி கருத்து. தமிழ்நாட்டின் திராவிட மாடல் அனைத்து மாநிலங்களுமான ஆட்சி நிர்வாக ஃபார்முலா என்பது உறுதி. திமுக அரசின் சாதனைகளை பொறுத்துக் கொள்ள முடியாமல் சிலர் திரிவு வேலை செய்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பொறுப்புள்ள பதவியில் உள்ளதை மறந்துவிட்டு ஆரியத்துக்கு ஆலாபனை பாடுகிறார் ஆளுநர் ஆர் என் ரவி. அமைச்சர் தங்கம் தென்னரசு கடும் விமர்சனம். பொறியியல் படிப்புகளில் சேர மாணவர்கள் இன்று முதல் ஜூன் 4ஆம் தேதி வரை ஆன்லைன் வழியில் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. சூடானில் இருந்து மேலும் 192 இந்தியர்கள் மீட்பு. குஜராத் மாநிலம் அகமதாபாத் வந்தவர்களுக்கு வரவேற்பு. யுக்ரைனுக்கு மேலும் $300 மில்லியன் ஆயுத உதவி. அமெரிக்க அறிவிப்பு. ஐபிஎல் லீக் போட்டியில் கொல்கத்தா அணி வெற்றி. 5 ரன்கள் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வீழ்த்தியது. இனி விரிவான செய்திகள். திராவிட மாடல் என்ற ஒன்று இல்லவே இல்லை என்றும் அது காலாவதியான ஒரு கொள்கையை தூக்கிப்பிடிக்கும் அரசியல் கோஷம் மட்டுமே என ஆளுநர் ஆர் என் ரவி கூறியிருந்தார். இதற்கு பதில் அளித்துள்ள தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, ஆளுநர் பணியைத் தவிர அனைத்து பணிகளையும் ஆர் என் ரவி செய்கிறார் என விமர்சித்துள்ளார். ஆளுநர் ரவி ஆரியத்துக்கு ஆலாபனை பாடுகிறார் என்றும் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டின் திராவிட மாடலே இனி இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்குமான ஆட்சி நிர்வாக ஃபார்முலா என்பது உறுதியாக இருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மே 7ஆம் தேதியுடன் திமுக ஆட்சி பொறுப்பேற்று 2 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் கட்சித் தொண்டர்களுக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். அதில் திராவிட மாடல் அரசின் சாதனை திட்டங்களை பொறுக்க முடியாமல் சில அரசியல் கட்சியினர் சமூக வலைதளங்களில் ஆதாரமற்ற அவதூறு வீடியோக்களை பரப்பி வருவதாகவும் கூறியுள்ளார். திராவிட மாடல் அரசின் 2 ஆண்டு சாதனைகளை விளக்கி மே 7, 8, 9 ஆகிய 3 நாட்கள் பொதுக்கூட்டங்கள் நடைபெறவிருப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து மக்களையும் உள்ளடக்கி அனைத்து மக்களுக்கும் அரசின் திட்டங்களை வகுத்துத் தரக்கூடியது திராவிட மாடல் என அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்த விவகாரம் தொடர்பாக இத்தனை நாட்கள் கழித்து ஆளுநர் பேசுவது ஏன் என சபாநாயகர் அப்பாவு கேள்வி எழுப்பியுள்ளார். திராவிட மாடல் குறித்த ஆளுநரின் கருத்துக்கு திமுக தான் பதில் சொல்ல வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார்.
தமிழகத்தில் பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் எந்த கட்சியும் வெற்றி பெற முடியாது என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே.எஸ். அழகிரி தெரிவித்துள்ளார். அதிமுகவின் திருத்தப்பட்ட விதிகளை ஏற்றுக்கொண்டதற்கு எதிரான ரிட் மனு தொடர்பாக பதில் அளிக்க தேர்தல் ஆணையம் மற்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரித்து கட்சியின் திருத்தப்பட்ட விதிகளை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்நிலையில் அதிமுகவின் திருத்தப்பட்ட விதிகளை ஏற்ற தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு எதிராக கட்சியின் அடிப்படை உறுப்பினர்கள் ராம்குமார் ஆதித்தன், கே.சி. சுரேன் பழனிசாமி ஆகியோர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி புருஷிந்தகுமார் இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை அக்டோபர் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். பொறியியல் படிப்புகளில் சேர மாணவர்கள் இன்று முதல் ஜூன் 4ஆம் தேதி வரை ஆன்லைன் வழியில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொறியியல் படிப்பில் சேர விரும்பும் மாணவர்கள் வெள்ளி காலை முதல் ஜூன் மாதம் 4ஆம் தேதி வரை www.tneonline.org மற்றும் www.tndte.gov.in ஆகிய 2 இணையதளங்கள் வழியாக மாணவர்கள் விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு மாவட்டந்தோறும் உள்ள அரசு பொறியியல் கல்லூரிகளில் இலவச சேவை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மாணவர்கள் அந்த மையங்களுக்கு நேரில் சென்று ஆன்லைன் வழியில் விண்ணப்பிக்கலாம். மணிப்பூர் கலவரத்தை அடக்க அசாதாரண சூழலில் வன்முறையை கட்டுப்படுத்த கண்டதும் சுட மணிப்பூர் ஆளுநர் உத்தரவு பிறப்பித்தார். பழங்குடியினர் அல்லாத சமுதாயத்தினரை பழங்குடியின பட்டியலில் இணைக்கும் அரசின் முடிவிற்கு எதிராக பழங்குடியினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனை ஒட்டி அம்மாநிலத்தின் உக்ருல், சந்தீல் உள்ளிட்ட மாவட்டங்களில் பேரணி நடத்தப்பட்ட நிலையில் அது வன்முறையாக மாறியது. சராசந்தபூர், பிஷ்ணுபூர், இம்பால் உள்ளிட்ட இடங்களில் கலவரம் வெடித்த நிலையில் 144 தடை உத்தரவு போடப்பட்டது. பதற்றம் நீடித்த நிலையில் அடுத்த 5 நாட்களுக்கு இணையதள சேவைகள் முடக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கலவரத்தை கட்டுப்படுத்த ராணுவம், துணை ராணுவம் மற்றும் மணிப்பூர் காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே அசாதாரண சூழலில் வன்முறையை கட்டுப்படுத்துவதற்கு கண்டதும் சுட அம்மாநில ஆளுநர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மணிப்பூர் மாநிலத்தில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருவதால் அந்த மாநில முதல்வர் என் பிரேன் சிங்கை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா காணொலி மூலம் தொடர்பு கொண்டு ஆலோசனை நடத்தினார். மணிப்பூரின் அண்டை மாநில முதல்வர்களுடன் அமித்ஷா பேசியுள்ளார். அந்த மாநிலத்தில் கலவரத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். கர்நாடகத்தில் பாஜக அரசின் ஊழல் கொள்கைகளால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்துவிட்டதாக பிரியங்கா காந்தி கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். கொப்பல் மாவட்டம் கனககிரியில் நேற்று நடைபெற்ற கட்சியினர் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், கர்நாடகத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலை விண்ணை தொட்டுள்ளதாக கூறினார். சமையல் கேஸ் சிலிண்டர், அரிசி, பருப்புகள், மாவுகள் போன்றவற்றின் விலை உயர்ந்துவிட்டது என்றும் பாஜக ஊழல் அரசின் ஊழல் கொள்கைகளால் விலைவாசி உயர்ந்துள்ளதாக கூறினார். அரசுக்கு பெரிய அளவில் கமிஷன் கொடுக்க முடியாத ஒப்பந்ததாரர்கள் தற்கொலை செய்து கொண்டதாகவும் அவர் விமர்சித்தார். பிரதமர் மோடி கர்நாடக மக்களின் உண்மையான மனநிலையை மறைத்து பேசுவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சித்தராமையா குற்றம் சாட்டியிருக்கிறார். வருணா தொகுதியில் போட்டியிடும் சித்தராமையா தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். பிரச்சாரத்திற்கு மத்தியில் அவர் அளித்த பேட்டியில், மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கும், அதனை தடுக்க முடியாது என குறிப்பிட்டார். திருநெல்வேலியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செவிலியரை கணவர் கத்தியால் குத்தி கொலை செய்து பெட்ரோல் ஊற்றி எரித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சங்கரலிங்கபுரத்தைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியன் என்பவரின் மனைவி ஐயம்மாள் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்து வந்தார். இந்த தம்பதி கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்தனர். ஐயம்மாள் பணி நிமித்தமாக மருத்துவமனை அருகில் உள்ள அண்ணா நகரில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருந்தார். இந்நிலையில் பணி முடிந்து வீடு திரும்பிய ஐயம்மாளை பாலசுப்பிரமணியன் வழிமறித்து தகராறு செய்து தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் குத்திவிட்டு அவர் மீது பெட்ரோல் ஊற்றி எரித்துவிட்டு தப்பிச் சென்று விட்டார்.
தகவல் அறிந்து வந்த பாளையங்கோட்டை போலீசார் ஐயம்மாளின் உடலை கைப்பற்றி திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கிடையே தப்பியோடிய பாலசுப்ரமணியன் கோவில்பட்டி காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். த கேரளா ஸ்டோரி இன்று திரையிடப்பட உள்ள நிலையில் சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டு விடாமல் இருக்க முன்னெச்சரிக்கையாக இருக்குமாறு காவல்துறையினருக்கு டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள உத்தரவில், கேரளா ஸ்டோரி திரைப்படத்திற்கு எதிராக ஒரு சில அமைப்புகள் போராட்டம் நடத்தவும் கலவரத்தில் ஈடுபடவும் வாய்ப்பு இருப்பதால் உரிய முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என தெரியும் இடங்களில் தேவையான அளவிற்கு காவல்துறையினரை தயார் நிலையில் வைக்க வேண்டும் எனவும், திரையரங்கங்களில் பார்வையாளர்கள் முழுமையான பரிசோதனைக்கு பிறகு அனுமதிக்க வேண்டும் என்றும் டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார். திரைப்படத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தினால் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், கலவரத்தில் ஈடுபடுபவர்கள் மீது துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் சித்திரை மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஒரே நாளில் 7,00,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலம் சென்று அண்ணாமலையாரை தரிசித்தனர். 2 நாட்கள் நடைபெறும் இந்த கிரிவலத்தில் நேற்று நண்பகல் முதல் பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டு அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனை தரிசனம் செய்தனர். முதல் நாளில் மட்டும் தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்களில் இருந்து வந்த சுமார் 7,00,000க்கும் அதிகமான பக்தர்கள் 14 கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் சென்று அண்ணாமலையாரை தரிசனம் செய்தனர். காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மீது தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் லேசான காயமடைந்தார். தெற்கு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள பிஜ்பேரா பகுதியில் பயங்கரவாதிகள் என சந்தேகிக்கப்படும் நபர்கள் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் லேசான காயமடைந்ததைத் தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டது. யுக்ரைனுக்கு மேலும் $300 மில்லியன் ஆயுத உதவி வழங்க உள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து ஓராண்டு நிறைவடைந்துள்ளது. போரினால் பாதிக்கப்பட்டுள்ள யுக்ரைனுக்கு அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் ஆயுதங்கள், தளவாட உதவிகளை செய்து வருகின்றன. இந்நிலையில் யுக்ரைனுக்கு புதிதாக சுமார் $300 மில்லியன் மதிப்பிலான ராணுவ உதவிகளை அமெரிக்கா அறிவித்துள்ளது. ராக்கெட் லான்ச்சர்கள், பீரங்கிக்கான வெடிமருந்துகள் வழங்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. இதுவரை அமெரிக்கா 2,00,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பாதுகாப்பு உதவிகளை யுக்ரைனுக்கு வழங்கியுள்ளது. மத்திய ஐரோப்பிய நாடான ஹங்கேரியில் கச்சா எண்ணெய் பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவியது. யுக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதன் மீது பல ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்தன. அதற்கு பதிலடியாக ரஷ்யாவும் அந்த நாடுகள் மீது பொருளாதார தடைகளை விதித்தது. இதனால் ஐரோப்பிய நாடுகளில் எரிவாயு பொருட்களுக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதனால் ஹங்கேரியில் கச்சா எண்ணெய் பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவியது. இதனால் அந்த நாட்டின் பொதுமக்கள் ரஷ்யா மீதான இந்த பொருளாதார தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் தற்போது துருக்கியிடம் இருந்து இயற்கை எரிவாயுவை வாங்குவதற்கும், அசர்பைஜான் நாட்டில் இருந்து வாங்கும் எரிவாயுவை துருக்கி வழியாக கொண்டு செல்வதற்கும் அந்த நாட்டின் அரசாங்கத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஹங்கேரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பீட்டர் சிஜோர்டா தெரிவித்தார். ஐபிஎல் தொடரின் 47வது லீக் போட்டியில் ஹைதராபாத்தை 5 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா த்ரில் வெற்றி பெற்றது. ஹைதராபாத்தில் நடந்த போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகள் இழப்புக்கு 171 ரன்கள் எடுத்தது. அடுத்து விளையாடிய ஹைதராபாத் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 168 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது. ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறும் 48வது லீக் போட்டியில் ராஜஸ்தான் மற்றும் குஜராத் அணிகள் மோதுகின்றன. ஜெய்ப்பூரில் உள்ள சவாய் மான்சிங் மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. இன்றைய போட்டியில் வெற்றி பெறும் அணி புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் நீடிக்கும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மணிப்பூர் கலவரம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் முதல்வர் பிரேன் சிங் ஆலோசனை. வன்முறையில் ஈடுபடுவோரை கண்டதும் சுடுமாறு மணிப்பூர் ஆளுநர் உத்தரவு. கர்நாடகத்தில் பாஜக அரசின் ஊழல் கொள்கைகளால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்துவிட்டது. பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. திராவிட மாடல் என்ற ஒன்று இல்லவே இல்லை. காலாவதியான ஒரு கொள்கையை தூக்கிப்பிடிக்கும் அரசியல் கோஷம் மட்டுமே என ஆளுநர் RN ரவி கருத்து. தமிழ்நாட்டின் திராவிட மாடல் அனைத்து மாநிலங்களுமான ஆட்சி நிர்வாக ஃபார்முலா என்பது உறுதி. திமுக அரசின் சாதனைகளை பொறுத்துக் கொள்ள முடியாமல் சிலர் திரிபு வேலை செய்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பொறுப்புள்ள பதவியில் உள்ளதை மறந்துவிட்டு ஆரியத்துக்கு ஆலாபனை பாடுகிறார் ஆளுநர் RN ரவி. அமைச்சர் தங்கம் தென்னரசு கடும் விமர்சனம். பொறியியல் படிப்புகளில் சேர மாணவர்கள் இன்று முதல் ஜூன் 4ஆம் தேதி வரை ஆன்லைன் வழியில் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. சூடானில் இருந்து மேலும் 192 இந்தியர்கள் மீட்பு. குஜராத் மாநிலம் அகமதாபாத் வந்தவர்களுக்கு வரவேற்பு. யுக்ரைனுக்கு மேலும் $300 மில்லியன் ஆயுத உதவி. அமெரிக்கா அறிவிப்பு.
IPL லீக் போட்டியில் கொல்கத்தா அணி வெற்றி. 5 ரன்கள் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வீழ்த்தியது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன.